தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. ஒருவேளை நீங்க வெளிநாடுகள்ல இருந்தா இது எந்த நேரமாக இருந்தாலும் ஏசப்பாவோட வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி அதிகாலை 7 மணிக்கு இந்த அனுதின தியானம் என்ற தேவ வார்த்தைகளை உங்களிடத்தில் கொண்டு வருகிறோம். அதிகாலமே நம்முடைய தினசரி வேலைகளை தேவ வார்த்தையோடு கூட ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, மற்றொரு விசை இந்த காலை நேரத்திலே எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 7 மணி ஆயிடுச்சுன்னொன்னே அதிகாலை சமயம் அப்படிங்கிறீங்களா? என்னங்க, விடிஞ்சிருச்சு. எப்பவோ காலை 5-5:30 மணிக்கெல்லாம் பொதுவா சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிரும். 6 மணிக்கெல்லாம் நல்ல வெளிச்சம் வந்துடுது இல்லையா? அப்போ 7 மணிக்கு, ஏன்னா எல்லாரும் வழக்கமா லேட்டா படுத்து லேட்டா எழுந்திருக்கிறது வழக்கம் ஆயிடுச்சு. சரி, நீங்க நேரமே எழுந்துடுறீங்களா? ஒரு தம்பிக்கிட்ட நான் கேட்டேன், தம்பி நீ காலமே சீக்கிரம் எழுந்துருவியா? காலமேவா? ஐயோ, நான் 11 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னான். அதுவும் காலையில 11 மணிக்கு. அதாவது அவன் எப்ப எழறானோ அதுதான் காலை அவனுக்கு. அப்படித்தாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் காலையில 9 மணிக்கு, 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு கூட எழுந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. early to bed and early to rise is good for our health and also for our brain. அதாவது நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கூட ஸ்மார்ட்டா நாம செய்யணும்னா சீக்கிரமே தூங்கி சீக்கிரமே எழுந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல தூக்கங்கிறது ஒரு 7 மணிலிருந்து 8 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு கூட டாக்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா? நமக்கு நித்திர பத்தாததால் தான் வியாதி அதிகமாகுது, எரிச்சல் அதிகமாகுது, எத்தனையோ கந்தரகோலங்கள்லாம் நடக்குது, பிரெயின் டெட் ஆகி போயிடுதுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் சீக்கிரமே என்னுடைய தினசரி வேலைகளெல்லாம் நாம முடிக்கணும், நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும், தேவையான அளவுக்கு நாம ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட பலப்படுங்க. ஏன்னா ஆவி தயாரா தான் இருக்கு, சரீரம் பலவீனமா இருக்கு என்பதை போல ஆவி எவ்வளவு உற்சாகமா இருந்தாலும் சரீரம் ஒத்துழைக்காம போனா நம்ம தேவனுக்காக எதையும் செய்ய இயலாது இல்லையா? கொஞ்சம் கவனிங்க. ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல முன்மாதிரி. மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 வசனத்துல அவர் அதிகாலை இருட்டோட எழுந்து, எப்ப எழுந்தாராமாங்க? அதிகாலையில. அதிகாலை அப்படின்னா நம்ம என்னென்னவோ நினைச்சுக்கிறோம். நான் நல்லா கவனிக்கணும். அதிகாலை இன்னும் இருட்டோடே எழுந்து. கவனிங்க, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து. அப்போ விடியற்காலை ஒரு 4 மணிக்கு எழுந்திருப்பார்னு நினைக்கிறேன், அல்லது 3 மணிக்கு எழுந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு எழுந்து அப்புறம் படுத்துட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதிகாலமே எழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா பெட்டை விட்டு கீழே இறங்கவே மாட்டாங்க. மரக்கதவு நிலக்கால் இரும்பு மேல சுத்திக்கிட்டே இருக்கும். சோம்பேறி படுக்கைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி. அதாவது இப்பெல்லாம் அந்த காலத்து கதவு மாதிரி இல்லைங்க. அந்த காலத்து கதவெல்லாம் ஒரு ரிங் மாதிரி அதுல மாட்டியிருப்பாங்க. அது நிலக்கால் இரும்புல மாட்டி அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும், அது வெளியில வரவே வராது. அதே மாதிரி சோம்பேறி எழுந்துட்டா கூட படுக்கை விட்டு கீழே இறங்க மாட்டான். இதப்போ ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. தயவு செஞ்சு கண் விழிச்சதுக்கு அப்புறம் ஒரு நொடி கூட பெட்ல இருக்க கூடாதுங்க. இந்த தூக்கம் நம்ம விட்டு போகணும்னா எழுந்து நடக்கணும், எழுந்து நிக்கணும், எழுந்து முகத்தை நல்லா பச்சை தண்ணியில கழுவிக்கணும், அல்லது சுடுதண்ணிலையாவது கழுவிக்கணும். ஒருவேளை குளிர் பிரதேசங்கள்ல இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க எப்போ விடியற் காலையிலேயே எழுந்து விடுகிறீர்களோ, எழுந்த உடனே புறப்பட்டு தூங்குற இடத்திலேயே ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு அந்த பக்கம் வரணும். அதாவது அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். பரலோகத்தோட கனெக்ட் ஆகணும்னா நாம கொஞ்சம் தூரமா வரணுங்க. நாட்கள்ல கவனிங்க, நம்முடைய செல்போன்ஸ் ரொம்ப, அதாவது நெட்வொர்க் சரியா இல்லைன்னா வேலை செய்யாது. குறிப்பா அண்டர் கிரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது, எங்கேயாவது ஒரு மூலையில நிற்கும் போது நம்ம என்னதான் கத்துனாலும் அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கேட்காது, கட்டாயி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க. அந்த அண்டர் கிரவுண்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து, இல்லைங்க, சிக்னல்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்கிற ஒரு இடத்துக்கு வந்து அங்கிருந்து மற்றவங்க கூட போன்ல பேசுவோம். அதே போல தேவனோடு பேச நினைக்கிற பொழுது நம்ம சந்தடியின் மத்தியில் இருந்து கொண்டு, அல்லது தூக்கத்தோடு கூட இருந்து கொண்டு, அலட்சியமாக இருந்து கொண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு எப்படி கனெக்ட் ஆக முடியும்? சோ நாம வெளியே வந்து நம்முடைய உலக பிரச்சனைகளிலிருந்து, வீட்டு பாரங்களிலிருந்து, மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு, அதனாலதான் விடியற் காலமே, ஏன்னா விடிஞ்சிருச்சுன்னா நிறைய வேலை இருக்குமா இல்லையாங்க? கரெக்ட் தானே? விடிஞ்சிருச்சுன்னா நிறைய வேலை வந்துடும்.
விடிஞ்ச உடனே ஒரு தாய்க்கு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும், டிஃபன் ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும் பிள்ளைகள் இல்லையா? அப்புறம் எங்க இருக்கும் ஜெபம் பண்றதுக்கான நேரம்? ஆண்கள் கூட இன்னைக்கு நிறைய பேரு சிட்டிஸ்ல இருக்கிறவங்க லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுங்கிறதுக்காக போய் டியூட்டிக்கு போறதுக்காக ஒரு 2-3 மணி நேரம் முன்னாலேயே புறப்பட்டு போகணும். அதுக்காகத்தான் அதிகாலையில எழுணுங்க. நித்திரையே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்றதுக்கு பதிலா ராத்திரி கொஞ்சம் சீக்கிரமே தூங்க போகலாம், விடிய காலமே எழுந்துடலாம். அதெல்லாத்தையும் நீங்க தான் உங்களுடைய நேரம் அறிந்து நேரங்களை நீங்க சரி செஞ்சுக்கணுங்க. எல்லாத்துக்கும் டைம் இருக்குங்க. 24 hours கொடுத்திருக்காரு தேவன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லையே. அந்த 24 மணி நேரத்துல நம்முடைய வேஸ்டேஜ் என்ன, எவற்றையெல்லாம் நாம வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த செல்போன்ல உட்காந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்கோமா? டிவி முன்னால உட்காந்து வீணடிக்கிறோமா? அனாவசியமான பேச்சுக்களால வீணடிச்சுக்கிட்டு இருக்கோமா? அனாவசியமானவைகளை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோமா? அனாவசியமா சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து போதும் மந்தமா இருந்துகிட்டு இருக்கோமா? இதை செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் போகணும்னா முழங்கால் படியிட்டு நிக்கணுங்க. தூக்க கலக்கம் போகணும்னா முழங்கால் படியிட்டு தேவ சந்நிதியில ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணணுங்க. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலேயே ஜெபிக்கவில்லை. சீஷர்கள் இருப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படித்தானுங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்க ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஏதாவது தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் தூரமா போய் புறப்பட்டு எங்க போனாரா? வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பாவமே இல்லாத ஆண்டவருக்கே ஜெபம் அவ்வளவு அவசியம்னா பாவிகளாகிய நமக்கு ஜெபம் என்பது எவ்வளவு அவசியம் இல்லையா? அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று, அமைதியான இடத்திற்கு, நிசப்தமான இடத்திற்கு, யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாத படிக்கு, யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாத இடத்திற்கு சென்று அங்கே தம் பிதாவோடு பேசினார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதத்திலே நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால், பலப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால், ஏதோ நம்ம முடிவெடுத்திருந்தா இன்னும் சில விஷயங்களை நம்ம விட்டு மாத்தணும் அப்படின்னு நாம நினைச்சிருந்தா கூட அது சாத்தியம் ஆகாது. ஆனா ஆண்டவருடைய சன்னதியிலே நாம் ஜெபிக்கிற போதுதான் அசாத்தியங்களை சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும். ஒரு வாழ்க்கையிலே தோல்வி இருக்கிறது என்றால், குறைவுகள் இருக்கிறது என்றால், பாடுகள் இருக்கிறது என்றால், தீராத வேதனை இருக்கிறது என்றால், அவைகளை குறித்து நீ தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவைகளுக்கு காரணமான விஷயங்களை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் ஆண்டவர் நம்மை சுத்தர்களாக ஆக்குவதற்கு, புதிய பலனை தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஜெபம் என்பது ஆச்சாரம் இல்லைங்க. தேவனோடு கூட பேசுவது, தேவனோடு ஐக்கியப்படுவது, தேவனுக்கு முன்பு நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பரிசோதித்துக் கொள்வது, தேவனுடைய நம்முடைய பாடுகளை கஷ்டங்களை சொல்லுவது, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவனவர், நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறவர் அவர். ஒரே நேரத்தில் எத்தனை பேர் எத்தனை இடங்கள்ல இருந்து ஜெபித்தாலும் அத்தனை பேருக்கும் பதில் தரக்கூடிய அதிஉன்னதமான அனந்தமான தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு. கட்டாயம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். அவர் தனிமையாக சென்று ஜெபிக்க அங்கே ஆரம்பித்தார். எங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்குங்க, ஆனா ஜெபிக்கத்தான் முடியலன்னு சிலர் சொல்லுவாங்க. டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபம் செய்ய உட்கார்ந்தா தான் எல்லா வேலையும் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபிக்க உட்கார்ந்தாலே அது என்ன தூக்கமா வருதுன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. சரிதான், நம்முடைய ஜெபத்துக்கு எதிராக 3 முக்கியமான சத்துருக்கள் உண்டு. ஒன்று, இடையூறுகளை உண்டாக்குவது. என சாத்தானுக்கு நாம் ஜெபிப்பதில் இஷ்டம் இருக்காது. நீ ஜெபிக்காமல் விண்ணப்பம் செய்யாமல் இருப்பதற்காக சாத்தான் எத்தனை விதத்தில் வேணாலும், அதாவது நம்முடைய பிள்ளைகள் மூலமா அல்லது சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மூலமா அல்லது ஏதோ ஒரு காரணத்தின் மூலமா உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ முழங்கால நின்னா அவன் தோத்து போயிடுவான். அதனாலதான் இடையூறுகளை உண்டாக்குவான். அதனாலதான் அந்த இடையூறுகளை எதிர்கொள்ளுவதற்கு நீ தனிமையிலே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு வரும் இடையூறுகளை, தடைகளை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கேற்ற சமயத்தை சரியான விதத்திலே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் 6 மணிக்குத்தான் விழிக்கிறாங்க அப்படின்னா நீ 5 மணிக்கெல்லாம் எழுந்து, அப்பதான் உன்னை யாருமே தடுக்க முடியாது இல்லையா? ஒருவேளை நீ இருக்கிற அந்த இடத்துல சுற்றி முற்றி உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் தூரமா போயிடு, அதுதான் நல்லது. இன்னொரு ரூமுக்கு போ, அல்லது வெராண்டாவுக்கு போயிடு, அல்லது பால்கனிக்கு போயிடு. தடைகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற விதத்துல அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம தான் தேர்ந்தெடுத்துக்கணுங்க. 2வது, நமக்கு தடையை உண்டாக்கி கொண்டே இருப்பது தூக்க கலக்கம்தான் இல்லையா? அதனாலதான் கண்களை மூடி ஜெபிப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். கண்ணு மூடித்தான் ஜெபிக்கணும் அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் இல்லைங்க. அதாவது ஆதி திருச்சபையில
அலட்சியமா இருக்கிறாங்க அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால கண்களை மூடி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது எப்படியோ அன்னைக்கு வந்துருச்சு. நல்லதுதான், ஒருமனப்படுறதுக்காக கண்ணை மூடுறது நல்லதுதான். கண்களை திறந்திருந்தா கூட நாம ஒருமனப்பட முடியுங்க. அதே போல தனிமையில இருக்கும்போது எந்த மனிதரும் அங்க இருக்க மாட்டாங்கிறதால கண்களை திறந்து கொண்டே ஜெபிச்சாலும் அங்க எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காதுங்கிறதால நாம தூக்க கலக்கத்தை ஜெயிக்கணும்னா கண்களை திறந்து கொண்டே ஜெபிக்கலாம். இன்னொன்னு, ஜெபம்னு சொன்ன உடனே நிறைய பேர் மனசுக்குள்ளேயே மணமணமணமணமணன்னு இருப்பாங்க. மனசுக்குள்ளேயே அந்த மாதிரி நீங்க ஜெபிக்கும் போது கவனிங்க, உங்களுக்கு தூக்கம் வரலாம், தூக்க கலக்கம் உண்டாகலாம். அதனாலதான் உங்கள் ஜெபம் உங்களுக்கே கேட்கும்படியாக சத்தமா, அதாவது ஊருக்கெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல, நீ செய்ற ஜெபம் உனக்கு கேட்கிற மாதிரி சத்தத்துல ஜெபிக்கணும். அப்படி நேர்த்தியா ஜெபிக்க கத்துக்கணும். மூன்றாவது, சிதறி போகிற எண்ணங்கள். நீ ஜெபிக்கின்ற வேளையில உன்னை அறியாமலேயே நீ ஒரு பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கும் போது, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கார் அருளிச்சீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, அந்த கார் ரெட் கலர் காரா, எந்த கம்பெனி காரு, என்ன காரு, இப்போ நேத்து பார்த்துட்டு வந்த அப்படின்ற உன்னுடைய யோசனைகள் உன்னை மடைமாற்றி அதுக்கு நீ அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவ. அப்படி சிதறுகிற அந்த எண்ணங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ கொஞ்சம் சத்தமா ஜெபிக்கும் போது உன்னுடைய எண்ணங்கள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்காது. நீ நடந்து கொண்டே ஜெபிக்கலாம் அல்லது நின்று கொண்டு ஜெபிக்கலாம், உன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம், நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். உன் உள்ளம் தேவனுக்குள்ளே அந்த மையப்படுகிற போது என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் தருகிற பலம் உன்னுடைய வாழ்க்கைக்கு அதிக பக்கபலமாக இருக்கும். நாள் முழுவதும் சாத்தானுடைய காரியங்களை ஜெயிப்பதற்கு, அனாவசியமான சோதனைகளுக்கு தப்புவிப்பதற்கு, போராட்டங்களிலிருந்து தப்பிப்பதற்கு, செய்கிற பணிகளில் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு நம்முடைய அதிகாலை ஜெபம் அதிக அளவில் உதவியா இருக்கும். தினந்தோறும் காலையிலேயே எழுந்து தேவனோடு கூட ஐக்கியப்படுங்கள். இந்த நாளிலும் கூட அநேக சர்ச்சஸ்ல புதன்கிழமைகள்ல மத்திய வார கூடுகை இருக்கு. ஆனா பேருக்கு தான். அநேகர் பாத்தீங்கன்னா சர்ச்சஸ்ல நடக்கிற அந்த கூடுகைகளுக்கெல்லாம் சாதாரணமா போறதே இல்லை. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் கூட ஆலயங்களிலே உபவாச கூடுகைகள் இருக்கிறது. நீங்கள் சென்று பங்கு கொள்ளுங்கள். தினந்தோறும் தேவனோடு கூட தனிமையிலே ஜெபித்திருங்கள். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறதா இருக்கும். அவ்வப்பொழுது சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அதேபோல் அவ்வப்பொழுது சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அவற்றை ஜெயிக்கவும் முடியும். ஜெபம் என்பது நமக்கு சுவாசத்தை போன்றது. ஜெபம் இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜீவனோடு இருக்க முடியாது. ஜெபம் நமக்கு முதுகெலும்பை போன்றது. ஜெபம் தான் நம்மை நிலை நிறுத்தும். நாம ஸ்ட்ரைட்டா நிக்கணும்னா முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. நாம சாத்தானுக்கு கீழ்ப்பட்டு விடாமல், அந்த காற்றடிக்கும் போது அப்படியே சாய்ந்து விடாமல் தைரியத்தோடு பலத்தோடு நிற்க வேண்டும் என்றால், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்றால், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிற நாம் ஜெபத்தின் பலனோடு கூட, எத்தனையோ பேர் கோலியாத்தை எதிர்க்க முடியாமல் அன்னைக்கு நடுங்கிக் கொண்டிருந்தாங்க இல்லையா? ஆனால் தாவீதைப் போல விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் பிசாசானவனை நாம் ஜெயிக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும் என்று, அனுதினமும் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றும், தேவனோடு கூட நீங்கள் தனிப்பட்ட விதத்துல சம்பந்தம் உடையவர்களாக, நற்பந்தம் உடையவர்களாக, தேவனோடு கூட சம்பாஷிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தையோடு கூட இந்த அதிகாலையில மற்றொரு விஷயம், இந்த விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவர். தினந்தோறும் எங்கள் சரீரத்திற்கு ஆகாரம் எவ்வளவு அவசியமோ அதேபோல எங்கள் ஆவிக்கு உம்முடைய ஐக்கியம் அவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு, தனிமையிலே உம்மோடு ஜெபிப்பதற்கு, உம்முடைய ஐக்கியத்தோடு கூட எங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொண்டு எப்பொழுதும் ஆவிக்குரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு பிசாசானவனை எதிர்க்க உம்முடைய கிருபை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஊழியத்தை குறித்து பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள்.
அவர்களும் உங்களைப் போலவே தேவனறிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கும். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.